என்னுடைய தெருக்கள் சில நேரங்களில் நான் வெளியே வந்து பார்த்துருக்குறேன். சில குதிரைகள் கூட்டமாக ஓடிட்டு இருக்கும். ஆனால் அந்த கூட்டமான ஓடுற அந்த குதிரைக்கு யாருமே எஜமான்களே கிடையாது. ஏன் நான் யோசிச்சிருக்கிறேன், இது யார் பார்த்துக்கிறா, இது யார் இதுக்கு சாப்பாடு கொடுக்குறான்றதை கேட்கும் போது, இல்லைங்க இது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில குட் பிளேசஸ் வெக்கேஷனுக்கு நீங்கள் போகும்போது, இந்த கடற்கரையில், இந்த ஹில் ஸ்டேஷன் போகும்பொழுது, கொடைக்கானல் ஊட்டி போகும்பொழுது ஒரு குதிரைகளை வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த குதிரைகளுக்கு ஒரு எஜமான் இருக்கான், அந்த குதிரைகளை வச்சு அவன் வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள் தான் நாளடைவில் தங்களால் எதுவும் செய்ய முடியாத பட்சத்தில் அது என்ன செய்யப்படுது, விரட்டி விடப்படுது, வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இந்த நான் யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வேற யாருக்காவது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்னும் பொழுது நம்முடைய பலன் குறையும் பொழுது, நமக்கு அதுக்கான சக்தி குறையும் பொழுது, அவங்களுக்கு நம்ம பிரயோஜனம் இல்லாத இருக்கிற போது நம்ம என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. ஆனா இதுல அழகா ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல, ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டபடி, பவுல் அறிக்கை கண்டு நீ கத்திரத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கவனமா இரு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். நீ கத்தர் உனக்கு வச்சிருக்கிற அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு நீ கவனமா இரு அப்படிங்கிற அர்க்கிப்புங்கிற பேர் இருக்குல்ல. இந்த அர்க்கிப்புங்கிற பேருக்கு ஆங்கிலத்துல ஹார்ஸ்மேன், குதிரையின் எஜமான், அதாவது குதிரையின் எஜமான்னு பேர். இந்த குதிரையின் எஜமானுங்கிறவன் என்னன்னா, ஏதோ எஜமான் ஓட்டின குதிரையா இல்லை, இவன் சில குதிரைகளுக்கு எஜமானம் தான். நீங்க யாரோ உங்களை நடத்துகிறதுக்கு, யாரோ உங்களை மேய்க்கிறதுக்கு, யாரோ உங்களை அடிமைப்படுத்துகிறதுக்கு நீங்க மனிதர்களாய் மாறாம, நீங்க சிலவற்றை கையாளுகிறதற்கு, ஆளுகிறதற்கு, மேற்கொள்வதற்கு உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். ரட்சிப்புக்கு மாத்திரம் கர்த்தர் கடவுள் ஊழியம் கொடுக்கல, உங்களுக்கும் ஒரு திறமையை கொண்டு, உங்கள் நாலேஜை கொண்டு, உங்கள் அறிவை கொண்டு, உங்களுடைய வரங்களை கொண்டு பயன்படுத்துறதற்கு, உதவுறதற்கு, செழித்தோங்குவதற்கு டேலண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி, நீங்க யாரோ பயன்படுத்துற குதிரையா இருக்கிறத விட குதிரைகளின் எஜமான நீங்க வாழணும். நீங்க எஜமானா, நீங்க ஆளுகிறவர்களாய் மாறணுங்கிறது கர்த்தருடைய தீர்மானம். ஸோ பி பிளஸ்ட். இந்த மாசத்துல நீங்க சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்து மேற்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பி பிளஸ்ட். காட் பி வித் யூ.